This is MD Dinesh Kumar. Let's welcome to the Tajanimas Salar Part 1 Ceasefire. KGF को Salar को என்ன ஒற்றுமை அப்படின்னா டெக்னிக்கல் வைஸா KGF ல இருந்த மாதிரியான கலர் டோன், அந்த மாதிரியான செட்டப், அந்த மாதிரியான கொஞ்சம் கதை சொல்ற எடிட்டிங் விதத்துல சொல்லலாம். அதாவது ஒரு KGF ல எப்படி ஒரு 2-3 சீக்வன்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸா வந்து நமக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு ஒரு மாஸ் மொமெண்ட்ஸா. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒற்றுமைகள்லாம் வந்து இருக்கு. பட் சலார் என்ன வந்து நமக்கு வந்து பிரசாந்த் நீல் இந்த படம் மூலமா ஆஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கான்சார் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் சிட்டியை வந்து உருவாக்கியிருக்காரு. சும்மா ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் வந்து இல்லாம அந்த சிட்டியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அங்க வாழக்கூடிய மனிதர்கள் எந்தெந்த கேட்டகரியில வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைலிங் வந்து வச்சிருக்காப்ல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு அரியணை காண்டி தான் அந்த மொத்த சூழ்ச்சிகளும் வந்து நடக்கும். இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த படத்தை வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஒரு ரீஹாஷ் வெர்ஷனா KGF ஓட ஒரு கொலாப்ஸா வந்து பிரசாந்த் நீல் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எங்க வந்து சலார் ரொம்பவே யூனிக்கா வந்து நிக்குது அப்படின்னா, எப்பவுமே நம்ம KGF ஓட மேஜரான பாசிட்டிவே பஞ்ச் டைலாக், மாஸ் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கேரக்டரை நீங்க டீப்பா பிரசன்ட் பண்ணிருக்கணும் அந்த படத்துல. அதனாலதான் KGF வந்து சூப்பரா வந்துருந்துச்சு. சலாரும் அந்த மாதிரி தான் ஒரு ஹீரோ கேரக்டர், அந்த தேவா, அந்த சலார் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவனுக்கு ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் வந்து இருக்கு. இதை தாண்டி அந்த கான்சாருக்கும் இவனுக்கும் என்ன வந்து சம்பந்தம், பிருத்திவிராஜோட கேரக்டருக்கும் இவருக்கும் என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் டெப்த் வந்து இருக்கு அப்படின்றது தான் சலார் ஃபுல்லாவே வந்து டீல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பரா வந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபோட மேஜர் பாசிட்டிவ் நான் என்ன வந்து பாக்குறேன் அப்படின்னா, ஒரு நான்-லீனியர் பேட்டர்ன்ல தான் கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு, ஹீரோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்காரு. பட் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் அரைஸோட தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்ருதிகாஷன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம இந்த கதைக்குள்ள வந்து வரோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ருதிகாஷன் இந்த கதைக்குள்ள வந்து வராங்க. அவங்க வந்து மீட் பண்றாங்க. அம்மாக்கு பயந்த பிள்ளையா வந்து பிரபாஸ் வந்து இருக்காரு. ஒரு டைம்ல வந்து எவ்வளவு வந்து ஆகுறாரு, கான்சாருக்கு இவருக்கு என்ன ஒரு கனெக்ட் அப்படின்றதோட ஒரு நல்ல ஒரு ஹீரோயிக் எலிவேஷனோட தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முடியுது. செகண்ட் ஆஃப் வந்து வரப்ப இந்த கதை வந்து எப்படி நம்ம KGF படத்துலயும் அந்த படத்துலயும் KGF ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து செகண்ட் ஆஃப்ல தான் அந்த KGF வேர்ல்டுக்குள்ள வந்து பிரசாந்த் நீல் நம்மளை வந்து கூட்டு போறாரு. ஸோ இதே மாதிரி தான் கான்சார் அப்படின்ற வேர்ல்டு, அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, யாரெல்லாம் அந்த அரியணையில வந்து அமர ஆசைப்படுறாங்க அப்படின்ற ஒரு டைம் லைன், அந்த ஒரு கிராஃபை வந்து நமக்கு சொல்றதுக்கு செகண்ட் ஆஃப்ல ஒரு டைம் வந்து எடுக்குது. அதுக்கப்புறம் பிரபாஸோட என்ட்ரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கேர்ளை வந்து சேவிங் பண்ற ஒரு மொமெண்ட் வந்து இருக்கு. பொதுவாகவே நம்ம தமிழ் சினிமா, பொதுவா கமர்ஷியல் சினிமாலேயே வந்து ஒரு ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஹீரோ காப்பாற்றுற மொமெண்ட் வந்து இருக்கும். பட் பிரசாந்த் நீல் அந்த சீனை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற விதம் டாப் நாச். இந்த படத்தோட ஒரு மேஜர் ஹை பாயிண்டே நான் அந்த சீனா தான் நான் வந்து பாக்குறேன். பட் ஆனால் செகண்ட் ஆஃப் நமக்கு என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னா, ஜாஸ்தியான டீடைலிங்ஸ்குள்ள தான் பிரசாந்த் நீல் நமக்கு வந்து கூட்டு போயிருக்காரு. ஒரு ஓட்டிங் சிஸ்டம், சீஸ்ஃபயர், அதுக்கு எதிராக ஒரு ஓட்டிங் சிஸ்டம் வந்து நடக்குது. அந்த ஓட்டிங் சிஸ்டம்ல இருந்து ஒரு 9 நாள் என்ன நடக்குது, அந்த சீக்வன்ஸ் ஒட்டி தான் அந்த படம் வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. ஓட்டிங் சிஸ்டம், அந்த சட்டங்கள், நிபந்தனை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாங்க. அதுல ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு தான் அந்த கான்சார்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கணும். அதை பிரேக் பண்றதுனால என்னென்ன விளைவுகள்லாம் வந்து ஆகுது, கடைசியில் அந்த அரியாசனத்தோட அந்த பாயிண்ட் வந்து என்ன, எதுக்காண்டி இவ்வளவு போராட்டங்கள்லாம் வந்து நடக்குது இப்படின்ற அந்த ஒரு டீடைலிங்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஜாஸ்தி தான் பிரசாந்த் நீல் செகண்ட் ஆஃப்ல வந்து வச்சிருக்காரு. இதோட ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா, ஏகப்பட்ட பேருக்கு அந்த டிராமா வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து தெரியல. நான் சொல்றது செகண்ட் ஆஃப்ல வந்து இந்த அரசியல் பிளே வந்து காட்டுறதா இருக்கட்டும், அந்த அரியாசனத்தை நோக்கி இவங்க டிஸ்கஸ் பண்ற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு டிராமா வந்து கிரியேட் பண்ணும். இந்த டிராமா வந்து எத்தனை பேருக்கு பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு வந்து தெரியல. பிரசாந்த் நீல் அவர்களோட படமா பாக்குறத விட்டுட்டு பிரபாஸ் அவர்களோட படமா இந்த படத்தை வந்து பார்த்தா இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்னே வந்து சொல்லலாம். ரொம்ப நாளாவே ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ரோல் அமையவே இல்லை. இந்த படத்தோட ஹீரோயிக்கான ரோலா வந்து இருக்கட்டும், அதுக்கு பிரபாஸ் வந்து அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸால சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இவருக்கு ஏகப்பட்ட சில் அவுட் ஷாட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, தாறுமாறா இருந்துச்சு. ஆன் ஸ்கிரீனாவே பிரபாஸ் வந்து பாக்குறப்ப இவர் இத்தனை பேரை நடிக்கிற அந்த ஆளா வந்து இருக்காரு, போய் அட்ரா நாட் அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் அட்ரா அப்படின்ற அந்த கோவம் எல்லாம் கனெக்ட் ஆகணும்ல. அது இந்த படத்துல வந்து எனக்கு பியூட்டிஃபுல்லாவே வந்து பிரபாஸ் கிட்ட வந்து ஒர்க் ஆச்சு. ஆன் சைடா வந்து பாக்குறப்ப பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் இன்டர்வல் பாயிண்ட்ல இருந்து தான் வந்து வராரு. செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. நண்பன் கிட்ட வந்து அந்த பாசத்தையோ அந்த ஒரு நட்பை காட்டுற சீன்ஸா வந்து இருக்கட்டும், தன்னை எதிர்த்து தன்னை போட்டு தள்ளுறதுக்காண்டி மொத்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே சமாளிக்கணும். இது ஒரு ரொம்ப கன்சிஸ்டிங்கான ஒரு ஆக்டிங் பாயிண்ட். பிருத்திவிராஜ் குமாரா அவர் ரொம்ப தேர்ந்த நடிகர் தான். இது ரொம்பவே சூப்பரா வந்து டெலிவர் பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லயும் பிரபாஸ் அண்ட் பிருத்திவிராஜ் குமார் 2 பேருமே சேர்ந்து அந்த அடிச்சு தம்சம் பண்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸோட இதெல்லாம் ரொம்ப வந்து சூப்பர். கேரக்டர்ஸ்க்கு ரொம்பவே டெப்த் கொடுத்து வந்து எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா, KGFல ஒரு அம்மா கேரக்டருக்கு தான் முக்கியத்துவம் வச்சு பிரசாந்த் நீல் வந்து ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாரு. அதுல தான் அந்த அம்மானால தான் ராக்கி பாய் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல அதே அம்மா, இந்த ஹீரோவோட அம்மா
நீ எதுவுமே பண்ணாதரா, நீ எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா வந்து இருப்பாங்க. நம்ம கஸ்தூரி அவங்க வந்திருக்காங்களா, அவங்க தான் அந்த ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப்ல ரொம்ப சின்ன ஒரு ரோலா தான் வந்துருந்துச்சு. பட் இந்த ரோல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபிளஷ்ட் அவுட்டா வந்து இருந்துச்சு. எனக்கு கேஜிஎஃப்ல எழுதப்பட்ட அம்மா கேரக்டரை விட இந்த அம்மா கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து கனெக்டா வந்து இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதிகாஷன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் கதை வந்து காமிச்சாலும் பேர்ட் ரவி அவர்கள் வந்து ஸ்ருதிகாஷன் கிட்ட அந்த கதையை நரேட் பண்றதா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாம் நடுவில் அவங்கவுங்களாம் வந்து நடுவில் சரக்கு இருக்கா அப்படிலாம் வந்து கேட்கறாங்க. எதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நடுவில் ஸ்ருதிகாஷனுக்கு வந்து வச்சாங்க. ஸோ ஓகே, அவங்க ஒரு கதையை கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்டாக நாங்களாம் வந்து புரியுது. பட் அது ஒரு சில இடத்துல வந்து எனக்கு இரிட்டேட்டா வந்து ஃபீல் பண்ணுச்சு. இதை ஒரு பக்கம் போல டெக்னிக்கலா ரொம்பவே பிரில்லியன்டான ஒரு படம், டாப் நாட் சினிமோட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் வந்து கேஜிஎஃப்ல இருந்த அந்த டார்க் ஷேடை விட கொஞ்சம் கூடவே வந்து சேச்சுரேஷனா நமக்கு லைட் எல்லாம் போட்டே வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரவி கிஷோர் அவர்கள் அந்த டைட்டில் ட்ராக்கு ஒன்று போட்டிருந்தாரு, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நிறைய இடத்துல நான் எனக்கு அந்த ஃபீல் வந்து பிரபாஸ் போட்டு அடிக்கிறப்ப எனக்கு அந்த சீனா ஒர்க் ஆகுது, ஆனா ஏதோ எனக்கு பிஜிஎம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு எலிவேஷன் பிஜிஎம் வரும், அது சூப்பர். அதுக்கப்புறம் அந்த கேர்ள் சேவிங் மொமெண்ட் அந்த சீன் ஃபுல்லா, அதுக்கப்புறம் தலையை வெட்டுற ஒரு கோர்ட் ரூம் சீன் மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் சூப்பர். இந்த 3 சீன்ஸை தவிர்த்து அங்கங்க மொத்தமாவே ரொம்பவே லவுடா தான் நமக்கு வந்து தெரிஞ்சது. ஒரு மாஸ் ஏத்துறதுக்காண்டி நான் ஒரு பிஜிஎம் போடுறேன்றே தவிர அந்த மாஸ் எலிவேட் பண்ணக்கூடிய அந்த ஃபீல் வந்து அந்த பிஜிஎம் நமக்கு வந்து கொடுக்கல. இந்த விஷயத்தை இந்த தடவை வந்து ரவி கிஷோர் கிட்ட இந்த பிஜிஎம் கிட்ட கொஞ்சம் ஆன் ஆஃபா தான் எனக்கு அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி வந்து இருந்துச்சு. அதுல வந்து அவங்க அம்மாக்கும் பையனுக்கும் அந்த பர்த்டே கத்தி, அந்த பிளாஸ்டிக் கத்தி இருக்கும் இல்லையா, அதை வந்து வெட்ட போறப்ப அம்மா வந்து டென்ஷன், அதை தொடாதுன்னு சொல்றா அப்படின்னு வந்து கீழே போடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து இருந்துச்சு. இவ்வளவு என்னடா இந்த கத்தியை தொடுறதுக்கே வந்து அவங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க, அப்படி என்னடா இவங்க அவங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சீன் வந்து இந்த படத்துல இல்ல, மேபி பார்ட் 2ல சொல்லுவாங்களா வந்து இருக்கும். பட் அது இந்த படத்திலே சொல்லியிருந்தா கொஞ்சம் அது ஃபுல்ஃபில், அந்த ஆர்க் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா வந்து இருந்திருக்கும். ரொம்ப டீப்பா இந்த படத்துல முக்கியமா நான் என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது அந்த ஆன் ஸ்கிரீன் பர்சன் நமக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்ப செட் ஆகுது. பிரபாஸும் பிருத்திவிராஜும் நிக்கிறப்ப அதெல்லாம் வந்து செட் ஆகுது. பட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னுமே அண்டர்டோன் பண்ணி காமிக்கிறதுக்கு 2-3 சீக்வன்சஸ் படத்துல வந்து இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா வந்து இருந்திருக்கும். ஏதோ சம்வேர் வந்து அது நமக்கு டிஸ்கனெக்டா தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாஸ்தி டீடைலிங் நோக்கி வந்து போனதுனால அங்கங்க எமோஷன்ல நமக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கவனம் வந்து பிரசாந்த் நீலே வந்து செலுத்தாத மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து கோரா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு எலிவேஷன் சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கலாம். நான் எப்படி வந்து ஆசைப்பட்டேன் அப்படின்னா, கேஜிஎஃப்ல வந்து கருடனை போட்டு தள்ளிட்டு அந்த பார்ட் 1 பார்ட் 2 லீட் கொடுத்து முடிக்கிறப்ப ஒரு பேங்க் வரும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு பேங்க் தான் இங்கேயே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதை கொஞ்சம் சொன்ன விதத்துல கட்ஸாவெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. பட் அந்த நரேட்டிவ் ஸ்டைல இன்னுமே கொஞ்சம் சூப்பரா இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அந்த மேட்டர் சொல்ல வரதுக்கு முன்னாடியே ஏதோ சம்வேர் இவங்க சொல்ல வர அந்த ட்விஸ்ட்டை நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி கூடிய அளவுல தான் அந்த ட்விஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த ட்விஸ்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கூட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம அந்த ட்விஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ற அளவுல தான் ஸ்கிரீன் பிளே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓவராலா சலார் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, டெஃபினட்டா ஒரு டீசென்டான ஒன் டைம் தியேட்ரிக்கல் வாட்சா சலார் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்திருக்காரு பிரசாந்த். கேஜிஎஃப் பிரான்ச்சைஸ்ல இருந்த அளவுக்கு டீப்பான எமோஷனல் கனெக்டோ டீப்பான மாஸ் மொமெண்ட்ஸோ இந்த படத்துல வந்து ஃபுல்லா படம் நெடுகளும் இல்ல அப்படின்னாலும் அங்கங்க இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ், அங்கங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டான எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து காப்பாத்திருது. உங்களுக்கு கேஜிஎஃப் பிடிச்சாதான் இந்த படமே வந்து பிடிக்கும். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் வந்து பிரசாந்த் நீலோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கே வந்து இருக்கு. கேஜிஎஃபே ஒர்க் அவுட் ஆகலாம், இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப வந்து கஷ்டம் தான். இந்த மாதிரியான கமர்ஷியல் பாட் பாய்லர் படத்துலையும் ரைட்டிங்க்கு மெனக்கட்டு கொஞ்சம் நிறைய நியூவான்சஸ் லேயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணதுக்கு பிரசாந்த் நீல வந்து பாராட்டலாம். இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து இருந்தாலும் இது எல்லாமே கரெக்டா வந்து நமக்கு லேண்ட் ஆயிருக்கா, கான்சார்ல இவருக்கு டீடைல்ஸ் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் கரெக்டா வந்து லேண்ட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து டவுட் தான். பட் ஷுவரா ஒரு டீசென்டான வாட்ச் தான் சலார்.